காய்ஸ் கடைசியாக நாங்கள் கோடிவேரை வந்துட்டோம். எல்லாரும் எல்லாத்தையும் கத்திட்டு வந்தவங்க இல்லைல்ல. இதுதான் உப்பு ஃபேக்ட்ரி, உப்பு தயாரிக்கிற இடம். ஏதோ பதப்படுத்தி வச்சுருக்காங்க, கெமிக்கல் போட்டால் அது என்ன பண்ணுறது பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக உப்பு தான், சுற்றிலும் அதான் இருக்குது, சுற்றிலும் உப்பு தான். உப்பு தான் அது அடியில் வந்து மண் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணி ஏதோ அடியில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டு இதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதோட ப்ராசஸ் கேட்கலான்னு பார்த்தா அங்கே யாரும் இல்லை. உச்சி வெயில் வந்திருக்கோம். நம்ம இப்போ வேதார இனத்தில் இருக்கோம். இது மேலே போனால் என்ன இருக்குது சத்தியமாக தெரியாது. சத்தியமாக தெரியாதா? காய்ஸ் இதான் ராமர் பாதம் இருக்கு அந்தக்குள்ள. பாதம் பாதமா? சாரி காய்ஸ், தப்பாக சொல்லிட்டேன். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளாங்கண்ணி தாண்டி வேதாரண்யெல்லாம் வரோம்ல, கோடியக்கரை போகிற வழியில் ராமர் பாதம் பாதம் லைட்டாக எங்கிட்டாங்க ஸ்லிப்பாகுது. நல்லா தான் இருக்குது வியூவு. பார்ப்போம். ஐ திங்க் இது வியூ பாயிண்ட் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பேச்சாரப்பில் கீழே இது கொட்டியிருக்குன்னு சொல்ல மாட்டியாடா? சொல்ல முடியாது, சொல்லுவாங்க. ஆனால் இது கரெக்டாக வரலாறுலாம் தெரியல நம்மளுக்கு. சொன்னாங்க, அதுதான் பக்கம் வந்தேன். காய்ஸ் கடைசியாக நாங்கள் கோடிவேரை வந்துட்டோம். பீச்சில் தான் இருக்கோம். நானும் ஸ்ரீகாந்த் தான் வந்திருக்கோம். வேறு யாரும் பசங்க வரல, யாருமே சொல்லலை. 8 கோடி வந்தோம். அது ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன், லாங் வீடியோ போட முடியாது. ஏன்னா சரியான கூட்டம் வந்து கோயிலில் சரியான கூட்டம், வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் அங்கே கேமரா எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது சரியான கூட்டமாக இருந்தது, எடுக்க முடியல. கோடிவேரை வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. இங்கே வந்து ராமர் பாதம் வந்து ஒரு இடம் இருக்குது, அதுதான் டூரிஸ்ட் பிளேஸு. அப்புறம் இங்கே உங்களுக்கு பின்னாடி இங்கே தெரியுதா லைட் ஹவுஸு, இப்போ தெரியுது பாருங்கள். இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்க்குற வியூ. வேறு எதுவும் கொடிவேரில் இருக்கிறதா கேட்டேன். நான் இங்கே வேறு எதுவும் இல்லை, லைட் ஹவுஸ் பார்க்கலாம், இங்கே பீச்சு. இப்போ பீச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கலரை பார்த்தாவே ரொம்ப கேவலமாக இருக்குது. கேவலமாக இருக்குன்னா வெறும் மண் கலரில் இருக்குது. இருங்க நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். இதான் ஒன்றுமே இல்லை, அலையே இல்லை. பாருங்க, சுற்றி எங்கேயுமே அலை இல்லை, பெருசாக சின்னதாக வருது, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. வண்டியெல்லாம் வந்து ஆள் இறங்குறாங்க. ஆனால் பீச்சை சுற்றி பார்க்கையா இல்லை வேலைக்கான்னு தெரில. பக்கத்தில் ஆனால் போட்டிங் வேலைலாம் நடக்குது. பக்கத்தில் உங்களுக்கு தெரியுதா, அங்கே தான் மீனவங்க அந்த போட்டெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. வலைலாம் இது பண்ணி தயார் பண்ணி போட்டுக்கு மீன் பிடிக்க போகிறதுக்காக இருக்காங்க. இருக்கு சரியாக தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தாங்க வந்திருக்கோமாக தெரியாது தெரில. நம்ம ப்ரோ வந்து சோகமாயிட்டாரா என்ன ஆகிட்டான்னு தெரியல. என்ன ப்ரோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸு இதை ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன் ப்ரோ பீச்சா இல்லையா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் துணி வெறும் மாலை கீழே அப்படியே கிடக்கு. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாரி தெரில இது வந்து. ஆனால் இது டூரிஸ்ட் பிளேஸும் நான் சொல்லலை, வித்தியாசமாக இருக்குது. இந்த கலர் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுமாரி வேறு எங்கே எந்த பீச்சில் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே தான் இப்போ கோடியக்கரை நான் ஃபஸ்ட் டைம் வரேன், அங்கே அப்படி தான் இருக்குது. இருங்க வண்டியே பீச்சு எடுத்து கிட்டக்க வந்தாச்சு. அதோட ரோடு முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதோட முடிஞ்சிச்சு. வண்டி இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வர முடிஞ்சுது. நடுவில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தது, அங்கே செக் போஸ்ட் இருந்தது, ஆனால் செக் பண்ணல. ஸ்டிக் எடுத்து வந்துருக்கலாம், ஏன்னா கேமரா ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப தூக்கி பிடிச்சாதான் நான் தெரியுற மாதிரி இருக்குது. திருச்செந்தூர் போகிறோம் கரெக்டாக அக்டோபர் மாதம், தீபாவளிக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம். மொத்தமாக அது 1000 கிலோமீட்டர் தாண்டி வருது. அது வந்து கண்டிப்பாக பெரிய விளாகாக இருக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு கேமராமேனில் நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே போஸ்ட் போடுறதுனால முடிய மாட்டேது. ஏன்னா என்ஜாய் பண்ணுறதா இல்லை வீடியோ எடுக்கிறதாங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம டீமில் ஒரு கேமராமேனை இது பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஸ்குவாட் நேம் பார்த்தீங்கன்னா Black Squad 707.
Black Squad 07 இதுதான் நம்மளோட ஸ்குவாட் நேமு. அதுக்குன்னு தனியாக ஐடி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கான கேமரா இதெல்லாம் வாங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது. என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. ஓகே கைஸ், இதுதான் வீடியோ. இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான். இது உங்கள்கிட்ட காட்டணும் தான் லாங் வீடியோ எடுத்தேன், இல்லைனா எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எட்டுக்குடியில் நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். அதேமாரியே எடுத்துருக்கலாம். இது ஆனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அதுக்காக தான் லாங் வீடியோ எடுத்தேன். லாகும் கரெக்டாக எனக்கு எடுக்கிறது தான் தெரியல. அதையும் கழுவி ஊற்றிங்கன்னு எனக்கு தெரியும். போக சரி பண்ணிப்போம். எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தவங்க இல்லைல்ல, போக சரி பண்ணிப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், பாய்.